Good morning. Moment of inertia circular disk. So moment of inertia circular disk, அதாவது circular disk வந்து moment of inertia எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது circular disk கன்சிடர் பண்ணுவோம். circular diskங்கிறது வந்து CD DVD மாதிரி ஒரு பிளேட்டுன்னு வச்சுக்கோங்க. சரியா, CD DVD மாதிரி ஒரு. ஸோ இதுலேருந்து என்னுடைய ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துப்போம். என்னுடைய மாஸு கேப்சியம் அப்படின்னு எடுத்துப்போம். சரியா, ஸோ இந்த மாதிரி இருந்ததுனாக்கில் ஸோ இதில் வந்து ஒரு ஆக்சிஸ் வந்து போயிட்டு இருக்குது. சரியா, ஸோ இது ஆக்சிஸ், இது ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏபி ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இதில் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். சரியா, ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது மாஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ மாஸ் per unit area of circular disk, mass per unit area of circular mass divided by area of disk ன்னு எழுதலாம். ஸோ மாஸ், என்னுடைய மாஸ் தெரியும் நமக்கு. ஸோ மாஸோட வேல்யூ கேப்ஸு எம் ஆயிரும். ஸோ ஏரியா ஆஃப் தி டிஸ்க் வந்து πr ஸ்கொயர். சரியா, ரவுண்டாக இருக்கிறதுனால πr ஸ்கொயரு. ஸோ இங்கே ஆர் வந்து ரேடியஸுங்கிறதுனால பை இன்ட்டு கேப்ஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் தி டிஸ்க், மாஸ் பர் யூனிட் ஏரியா ஆஃப் தி டிஸ்க் வந்து m/πr ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து இந்த சர்க்குலர் டிஸ்கில் வந்து ஒரு நேரோ சர்க்குலர் ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நேரோ சர்க்குலர் ஸ்ட்ரிப்பு. ஸோ இந்த மாதிரி நேரோ சர்க்குலர் ஸ்ட்ரிப்பை வந்து கன்சிடர் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரிப்போட டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் வந்து எக்ஸு. ஸோ என்னுடைய டிஸ்டன்ஸ் எக்ஸு, இதனுடைய திக்னஸ் வந்து ரேடியல் வித் வந்து பார்த்தோன்னாக்கில் டிஎக்ஸு, ரேடியல் வித்து டிஎக்ஸு. ஸோ இந்த கன்சிடரே நேரோ சர்க்குலர் ஸ்ட்ரிப்பு மாதிரி ஒரு சின்ன சர்க்குலர் ஸ்ட்ரிப்பை கன்சிடர் பண்ணுவோம். இந்த சர்க்குலர் ஸ்ட்ரிப்போட டிஸ்டன்ஸ் இந்த சென்டர் பாயிண்ட் ஓவில் இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரியா, எக்ஸு டிஸ்டன்ஸ் இருக்கும். இதனுடைய திக்னஸ் ரேடியல் திக்னஸ் டிஎக்ஸ், சர்க்குலர் ஸ்ட்ரிப்போட ரேடியல் திக்னஸ் டிஎக்ஸு. இப்போது ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் ஸ்ட்ரிப்பை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் ஸ்ட்ரிப் கால்குலேட் பண்ணால் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்குலர் ஸ்ட்ரிப், சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரிப் இன்ட்டு திக்னஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிப்பு நம்ம எழுதுனாக்கில் இதுக்கு நம்ம எழுதணும். சரியா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் 2πr. இங்கே வந்து ரேடியஸ் வந்து ஆறு இருந்தால் இந்த ஸ்ட்ரிப்புக்கு ஆறு இருந்தால் 2πrன்னு எழுதுவோம். சரியா, இங்கே வந்து நமக்கு எக்ஸ் இருக்குது, அதனால் 2πx. சரியா, இன்ட்டு திக்னஸ். சரியா, 2πx இன்ட்டு திக்னஸ் வந்து பார்த்தோன்னாக்கில் டிஎக்ஸு, அதனால் திக்னஸ் வந்து டிஎக்ஸு. சரியா, ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் தி ஸ்ட்ரிப், ஏரியா ஆஃப் தி ஸ்ட்ரிப் வந்து 2πx இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ மாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிப் கால்குலேட் பண்ணோம். மாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிப். ஸோ மாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிப்புக்கு வந்து பார்த்தோன்னாக்கில் இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. சரியா, இது 2ன்னு வச்சுக்கோ. ஸோ ரெண்டையும் அப்படியே மல்டிபிள் பண்ணிட வேண்டியது தான். சரியா, ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னாக்கில் கேப்சியம்/πr ஸ்கொயர், கேப்சியம்/πr ஸ்கொயர் இன்ட்டு இது 2πx இன்ட்டு டிஎக்ஸு. ஸோ இந்த பையும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக m/2, இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துரு, 2mx இன்ட்டு dx divided by r square. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது மாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிப்பு. நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஸ்ட்ரிப்பு. இதில் வந்து பார்த்தோன்னாக்கில் இந்த சர்க்குலர் ஸ்ட்ரிப்பில் ஏபிங்கிற ஆக்சிஸ் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. சரியா, பெர்பெண்டிகுலராக பாஸ் ஆகிட்டுருக்கு. அதனுடைய ஏபிங்கிற ஆக்சிஸ்க்கு இந்த பிளானுக்கு பெர்பெண்டிகுலராக பாஸ் ஆகிட்டு இது ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி இருந்தனாக்கில் ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம இந்த ஆக்சிஸ் ஏபிக்கு இந்த சர்க்குலர். சரியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுவோம். எதுக்கு இந்த ஸ்ட்ரிப்பு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஸ்ட்ரிப் about the axis AB, moment of inertia of the strip, moment of inertia of strip about axis AB axis வழியா moment of inertia வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா, ஸோ moment of inertia உனக்கு தெரியும். ஸோ மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். சரியா, ஸோ என்னுடைய மாஸு
சரியா, இன்ட்டு டிஸ்டன்ஸ். மாஸ் வந்து இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். சரியா, இதுதான் மாஸ். டிஸ்டன்ஸ் வந்து இது. சரியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஸ்ட்ரிப் ஏபிக்கு. ஸோ மாஸ் இன்ட்டு ஸ்ட்ரிப், இது மாஸ் அப்படியே எழுதிக்கோ. 2 mx இன்ட்டு dx டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து என்னது, மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். சரியா, டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அதனால் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கல ஃபைனலாக 2m x cube dx divided by r square. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஆக்சிஸ் ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஸ்ட்ரிப் ஐ ஈக்குவல் டு இந்த மாதிரி நமக்கு ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். சரியா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கல ஹோல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பாடிக்கு வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரியா, ஹோல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடிக்கு, ஹோல் ஆக்சிஸ்க்கு. சரியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹோல் பாடி. அதனால ஹோல் பாடி கால்குலேட் பண்ணால் ஏன் இப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கல நம்ம அந்த ஸ்ட்ரிப்பு. சரியா, ஸோ இந்த மாதிரி போட்டோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கல இது எக்ஸு டிஎக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சரியா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இதனோட ரேடியஸ் வந்து 6. ஸோ இதனோட ரேடியஸ் 6, இதனோட ரேடியஸ் எக்ஸு. ஸோ இந்த ஹோல் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ரிப்பு சேர்ந்தது தான் இந்த ஹோல் டிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இது ஃபுல்லாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஹோல் பாடி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கல இன்டெகிரேட் பண்ணணும். சரியா, ஸோ என்னுடைய லிமிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கல இந்த இடத்துல 0 அப்படின்னா இதுலேருந்து 0லேருந்து 6 வரையும். சரியா, ஸோ லிமிட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 6 வரையும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அதனால் இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு என்னது இன்டெகிரேஷன். சரியா, 0 to 6 போட்டுக்கோ, இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோ. சரியா, 2m x cube dx divided by r square. இந்த 2m எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல r எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், அதனால் வெளியே எடுத்துக்கோ. ஸோ அதனால் 2m r square இன்டெகிரேஷன் 0 to r போட்டு என்ன இருக்கா எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு இன்டெகிரேட் பண்ண அப்படின்னாக்கல டிஎக்ஸுக்கு எக்ஸ்ன்னு கிடைக்கும், டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இது பவர் 1, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிட வேண்டியது தான். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு 2m டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னாக்கல எக்ஸ் பவர் 4. சரி, இதுக்கு எக்ஸ்ன்னு கிடைக்கும், டிஎக்ஸ்க்கு இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இந்த எக்ஸும் இந்த கியூபும் மல்டிபிள் பண்ணிக்கணும். எக்ஸ் 4, இந்த 4 அப்படியே டிவைடில் இருந்துடும். divided by 4 limit 0 to r. So moment of inertia I equal to, so இந்த r பதிலா x போக்கு பதிலா r மட்டும் உள்ள சப்ஸ்டிட் பண்ணுவோம். 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னாங்களே டோட்டலாக 0 ஆயிரும், அதனால 0 to r சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ I equal to 2m divided by r square x power r power 4 ஆயிரும். x பதிலா rன்னு போட்டால் r power 4 ஆயிரும் divided by 4 அப்படின்னு கிடைக்கும். சரியா, ஸோ இப்போ 2m r power 4 divided by r square by 4 கிடைக்கும். இந்த 2க்கும் அடிச்சிடலாம். சரியா, இங்கே 2ன்னு வரும். ஸோ I equal to இந்த ஸ்கொயருக்கும் 4 அடிச்சிடலாம். m r square divided by 2. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பார்ட்டிகிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஸோ இந்த சர்க்குலர் டிஸ்க்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கல mr square by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி டயாமீட்டர். சரியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் இந்த பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஸ்ட்ரிப்புக்கு டயாமீட்டரில் கால்குலேட் பண்ணுவோம். சரியா, டயாமீட்டருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப், ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சர்க்குலர் டிஸ்க் வந்து டயாமீட்டரில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கல டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டயாமீட்டர் தான், இதுவும் டயாமீட்டர் தான். இது ஏபின்னு வச்சுக்கோ, இது சிடின்னு வச்சுக்கோ, ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். சரியா, பட் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ அதனால் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தீரத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தீரத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தீரத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கல பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தீரம் ஈக்குவல் டு ஐஜெட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். சரியா, ஐஜெட்டோட வேல்யூ நமக்கு தெரியும். சரியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்க்கு ஐஜெட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஐஜெட் ஈக்குவல் டு mr square divided by 2ன்னு தெரியும்.
ஸோ இதுக்கு பதிலாக இதை கொண்டு போய் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ எம் ஐஜெட்டுக்கு பதிலாக எம் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஐஎக்ஸு ப்ளஸ்ஸு ஐஒய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஐஎக்ஸு சரியா, ஐஎக்ஸு ஈக்குவல் டு ஐஒய் ஈக்குவல் டு ஐன்னு எடுத்துக்கலாம். ஏன்னாக்கில் இதனுடைய டிஸ்டன்ஸ் பெர்பெண்டிகுலராக இருந்தாலும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் ஐஎக்ஸு ஐஒய் ஈக்குவல் டு ஐன்னு எடுத்துப்போம். ஸோ அதனால் ஐஎக்ஸுக்கு ஐன்னு போடுவோம், ஐஒய்க்கும் ஐன்னு போடுவோம். ஸோ ஐஎக்ஸுக்கு ஐன்னு போடுவோம், ஐஒய்க்கு ஐன்னு போடுவோம். இங்கே இது அப்படியே வந்துடும் எம் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ இது எழுதிப்போம் சரியா, எம்ஆர் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஐ அப்படின்னு வந்துடும் சரியா. ஸோ இதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கில் 2iன்னு கிடைக்கும், 2i. ஸோ இந்த 2 வந்து மல்டிபிள் இருக்குது, மல்டிபிள் டர்ம் ஈக்குவல் இருக்கிறது தான் டிவைட் ஆகும். ஸோ எம் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு 2ன்னு கிடைக்கும். மல்டிபிள் இருக்குது டிவைட் ஆச்சுன்னா இங்கே வந்துடும். ஸோ அதனால் இந்த டேர்ம்ஸ் வந்து இப்படி எழுதிக்கலாம், 2iன்னு வந்துடும். ஸோ எம் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும், ஐ ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4. இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டயாமீட்டருக்கு சரியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி சர்க்குலர் ஷிப் ஆஃப் டயாமீட்டரோட வேல்யூ ஐ ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் பை 4. ஸோ தேங்க்யூ.